லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் சோஃபியா பாடிய பாடல் பலரையும் கவர்ந்திருந்தது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற பாட்டை பாடி மிகவும் ஒரு திறமான போட்டியாளராக அவர் சவால் விடுத்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்திருந்த கோபிகாவும் அவரின் திறமையை காட்டி சிறப்பாக பாடியிருந்தார். இருந்தாலும் நடுவருக்கு மத்தியில் யாருடைய பாடலை தெரிவு செய்வது என்ற திண்டாட்டமாக காணப்பட்டது. இருந்தாலும் ரசிகருக்கு மத்தியில் இது தொடர்பாக வாக்குவாதங்களும் பிரதிவாதங்களும் சென்று கொண்டிருந்தன. சரிகமபா நிகழ்ச்சியை தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் இரண்டுவரின் குரலையும் சோம்யாவினதும் கோபிகாவுடைய குரலையும் பார்த்து அதிர்ந்து போயிருந்தார்கள். இரண்டு பேருக்கும் பாடலில் இருக்கின்ற தனித்தன்மை பலராலும் அறியப்பட்டிருந்தது. பழம்பெரும் இசை அமைப்பாளர்கள் இந்த பாடல் பாடுகின்ற கோபிகாவையும் சோபியாவையும் பார்த்தால் அவர்கள் பழைய பாடகிகளின் ஞாபகம் நினைவுக்கு வரும் என்றும் கூறுகின்றார்கள். என்றும் இல்லாத அளவு நடுவர்கள் வியந்து பார்த்து கொண்டிருந்ததை பலராலும் காணக்கூடியதாக இருந்தது. சரிகமபா நிகழ்ச்சி இறுதி இலக்கை நோக்கி மிகவும் விரைவாக தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. நடுவர்களும் நாளுக்கு நாள் மெருகூட்டி அந்த பாடல் போட்டிகளை வைத்து வருகின்றார்கள். வாரத்துக்கு வாரம் பல பேர் தெரிவு செய்யப்பட்டும் சிலர் அந்த போட்டியை விட்டு எலிமினேட் ஆகியும் செல்கின்றார்கள். அந்த வகையில் இரண்டு பேருக்கு மத்தியில் 1-on-1 என்ற போட்டியில் சோஃபியா வெற்றி பெற்று அவர் நடுவரின் கையால் பூங்கொத்து பெற்றுக்கொண்டார். இதனை பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் சோஃபியா சிறந்த ஒரு பாடகராக பெறுவார், இறுதிப் போட்டியும் அவருக்கு உரித்தாகலாம் என்றும் பலராலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் கோபிகா அவர்கள் பாடிய பாட்டும் பலரையும் கவர்ந்திருந்தது. அவரின் சிம்ம குரலால் அந்த பாட்டை பாடியிருந்தார். நாளை உந்தன் என்ற பாட்டு பலராலும் பார்க்கப்பட்டிருந்தாலும் அதற்கென்று தனி சிறப்பு காணப்பட்டது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் சோஃபியா பாடிய பாடல் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல என்று மற்றவர்களின் மனதை உருக வைக்கும் அளவு அவர் பாடியிருக்கின்றார். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி இந்த வாரம் யாரை தெரிவு செய்வது என்ற பல சிந்தனைகளுக்கு அப்பால் கோபிகா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது பலராலும் பாராட்டுக்குரியதாகும். கோபிகா அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று பலர் எதிர்பார்த்திருந்தாலும் சோபியா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது பலராலும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகும்.